சீர்திருத்த சிந்தனைகள் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். சீர்திருத்த சிந்தனைகள் என்றால் 2 சொற்கள் என்று அர்த்தம். அவை சீர்திருத்தம், சிந்தனைகள் ஆகும். இந்த இரண்டுமே 6வது அறிவின் சிறப்பை வெளிப்படுத்துவதாகும். இந்த இரண்டும் இல்லையெனில் மனித அறிவு 5அறிவு நிலையிலேயே செயல்படுவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் 5அறிவு ஜீவன்களுக்கு சிந்தனையும் கிடையாது, சீர்திருத்தமும் கிடையாது, அவற்றின் வாழ்க்கையில் இடம்பெறாது. இதை சீர்திருத்தம் என்றால் தவறுகளை நீக்கி இயல்பான தன்மை எய்துவதற்காக செய்யப்படும் மாற்றங்கள் தான் சீர்திருத்தம் எனப்படும். ஒட்டுமொத்த சமுதாயமே சீர்திருத்தத்தை வரவேற்று அந்த மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும் போதுதான் மனித சமுதாயத்தில் மகிழ்ச்சியை காண முடியும். விஞ்ஞான வளர்ச்சியை போன்றதுதான் இந்த சீர்திருத்தம். விஞ்ஞான வளர்ச்சியினால் பயனடைய தயாராக இருக்கும் மனித சமுதாயம் கூறும் சீர்திருத்தத்தையும் சிந்தித்து ஏற்றுக்கொண்டு மாற்றங்களை கொண்டு வாழ்வில் வாழ்ந்து நல்ல பயன்களை பெற வேண்டும். பயன்கள் என்றால் என்ன? அமைதியும் பேரின்பமுமே பயன்களாகும். மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும். இதற்கு அருட்தந்தை அவர்கள் சீர்திருத்தம், சிந்தனை ஆகிய சொற்களின் சிறப்புகளை வேதாத்திரிய கவியின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். 5ஒழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமுலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைத்து மக்கள் எல்லாம் சிந்தனையூட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம். சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும். எந்தெந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவை எப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இந்த சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் என்று அருட்தந்தையவர்கள் இக்கவியில் கூறியுள்ள சீர்திருத்தம்தான் இன்று மனித குலத்திற்கு வேண்டியதாகும். தேவையற்ற துன்பமே தரும் செயல்களையும் பழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது கடினமான செயல் அல்ல, மனித இயல்புக்கு மிக எளிமையானதே. இதைத்தான் அருட்தந்தையவர்கள் இறைநிலையின் பரிணாம சரித்திரத்தில் உலகம் என்ற அழகிய வளம் பலவும் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்தான் மதிப்புமிக்க மனித குலம். 6வது அறிவின் சிறப்பை கொண்டு மன தூய்மையும் வின தூய்மையும் பெற்று வாழ படைக்கப்பட்டது மனித இனம். தவிர்க்க முடியாமல் ஏற்படும் புலன் மயக்கங்கள் அறிவின் முழுமையை நோக்கி செல்லும் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்தும் தாமதப்படுத்தியும் வருகின்றன. இதன் விளைவாக உடல் நலம், மனவளம், நட்பு நலம், செல்வ பெருக்கம் ஆகியவை சீர்குலைகின்றன. இதன் விளைவாக பலரும் சோர்வும் துன்பமும் வாழ்க்கை சிக்கல்களும் கவலையும் அடைந்து துன்பம் அடைகிறார்கள். மெய்ப்பொருளாக உள்ள ஆதி நிலையானது அறிவுக்கு பிடிபடவில்லை. நாம் எங்கே இருந்து வந்தோம், எதற்காக பிறந்திருக்கின்றோம், எங்கே போக வேண்டும் என்பது நினைவுக்கே வரவில்லை. அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். சூதாட்டத்தில் இறங்கி அந்த மயக்கத்திலே இருக்கிற ஒருவனுக்கு குடும்பத்தை பற்றியோ லாப நஷ்டத்தை பற்றியோ எண்ணம் வராது. அதுபோல இன்பம் துன்பம் என்ற ஒரு சூதாட்டத்தின் மயக்கத்திலேயே இருப்பதால் நம்மை பற்றி நினைப்பே நமக்கு எழுவதில்லை. இந்த இடத்திலேதான் குருவினுடைய பார்வை, குருவினுடைய நினைவு, குருவினுடைய ஒரு சொல் ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கின்றது. இதைத்தான் இது எதன் காரணமாக மனிதர்கள் சிக்கலில் ஏற்படுகிறது என்று பார்த்தால் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சியம் தான் காரணம். அதற்கு என்ன பண்ணலாம்? சிந்தனை என்பது என்ன? எண்ணுவது வேறு, சிந்திப்பது வேறு. எண்ணுவது யார் வேண்டுமானாலும் எண்ண முடியும். சிந்திப்பது என்பது ஒரு சிலரால் மட்டுமே முடியும். காரணம் என்ன? இரண்டிலுமே அறிவுதான். சிந்திப்பது என்பது ஒரு சிலரால் மட்டுமே முடியும். காரணம், இரண்டிலுமே அறிவுதான் செயல்படுகின்றது. பின்னர் என்ன வித்தியாசம்? குறைந்த மன அலைச்சூழலில் சிந்திப்பது செயல்படுகின்றது. சீர்திருத்த சிந்தனைகள் என்பது சிந்தனைகள் மூலமாக சீர்திருத்தத்தை மக்களுக்கு தெரிவிப்பதுதான் சீர்திருத்த சிந்தனைகள் ஆகும். இதை நாம் எப்படி சரி செய்து கொள்வது? எதன் மூலியமாக சரி செய்ய முடியும்? அருட்தந்தையவர்கள் அதற்கும் ஒரு வழி கூறியுள்ளார்கள். சுருதி, யுக்தி, அனுபவம் என்ற முறையிலே கூறியுள்ளார்கள். சுருதி என்றால் நூல் வழியே சிந்தனையாளர்களின் அறிவு விளக்கத்தை பெறுவதாகும். யுக்தி என்றால் ஒவ்வொருவரிடம் உள்ள 6வது அறிவை கொண்டு ஆழ்ந்து சிந்திக்கும் போது மனமானது உள்நோக்கி நின்று அதற்கு அடிப்படையாக உள்ள இறைநிலையோடு தொடர்பு கொள்கின்றது. அந்த நிலையில் ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு உள்ள தீர்வுகளை உணரும் நுண்மையான அறிவாற்றலைத்தான் யுக்தி என்று சொல்வார்கள். அனுபவம் என்பது என்ன?
நாமே நம் புலன்களை கொண்டும் இன்ப துன்பங்களை அனுபவித்தும் வாழ்க்கையில் நேர்முகமாக அறியப்படும் உண்மைகளாகும். இம்மூன்று வழிகளையும் மனிதன் மதித்து பின்பற்றி நடக்க வேண்டியது வாழ்வின் மேம்பாட்டுக்கு மிகவும் உதவியாகும். சிந்தனையாளர்களின் சிந்தனைகளை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. சுருதி, யுக்தி, அனுபவம் ஆகியவைகளை கொண்டு அன்பர்களும் அறிஞர்களும் சிந்தனை கருத்துக்களை சோதித்து உறுதிப்படுத்தி பின்னர் பின்பற்றலாம். அப்படி செய்யும் போது அந்த சிந்தனையே நம்முடையதாகிவிடும். பின்பற்ற ஏற்படும் இடர்பாடுகளை கலைந்து விடவும் முடியும், வெற்றி பெற முடியும். அறிஞர்களின் சிந்தனை மதிக்கும் போதும் ரசிக்கும் போதும் தான் உயர்வதை மறந்துவிடக் கூடாது. அதாவது தான் உயராது மற்றவது உயர்வை மதிக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. இதே அருட்தந்தையவர்கள் துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விளைத்திடும் என்பார். இதை இந்த அடுத்த சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ளும் கொண்டு அருட்தந்தையவர்கள் ஒழுக்கம் என்ற சொல்லிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எப்படி நம்முடைய சிந்தனையை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான். இதையே திருவள்ளுவரும் ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானது என்றும் கூறியுள்ளார்கள். ஒழுக்கத்தை வேதாத்திரியம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காத நிலை என்பதே ஒழுக்கம் என்று கூறியுள்ளார்கள். இதைத்தான் சிந்தனையாளர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? சிந்தனையாளர்களின் வாழ்க்கை முறை ஏன் அறிய வேண்டும்? சிந்தனையை எடுத்துக்கொள்ளும் முன் அந்த சிந்தனைக்கு சொந்தமானவரை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர் பின்னணி தெரிய வேண்டும். அவர் எப்படி வாழ்க்கை தொடங்கி என்னென்ன இடர்களை சந்தித்து என்னென்ன தீர்வுகளை கண்டு முடிவாக எப்படி வெற்றி பெற்றார் என்பதை அறியவே சிந்தனையாளர்களின் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனையாளர்களின் வாழ்க்கை முறை என்றால் அது உயர்வானது. சாதாரண மனிதன் வாழும் வாழ்க்கையை விட அவர்களின் வாழ்க்கை முறை வேறுபட்டது. எனவே அதனை தெரிந்து கொண்டால்தான் அவர் கூறும் சிந்தனை மீது நமக்கு நம்பிக்கையும் மதிப்பும் ஏற்படும். சிந்தனையை கடைபிடிக்க நமக்கு ஆர்வமும் முயற்சியும் வரும். இவ்வாறு சிந்தனைகளை கடைபிடிக்கும் போது சிந்தனையாளர்களது தரத்திற்கு உயரவும் முடியும். இயல்புக்கு நியதிப்படி இது கண்டிப்பாக சாத்தியமாகும். சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களையும் மொழிகளையும் நாம் கேட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தானே கிடைக்கும். இதைத்தான் சிந்தனையாளர்களுடைய மொழி. உங்கள் சிந்தனையில் என்ன இருக்கின்றதோ அதன் வடிவமாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். சிறந்த எண்ணங்களை மனதில் நிரப்புங்கள். இந்த உலகில் வெற்றியாளர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். காரணம், மிகப்பெரிய ரிஸ்க் எடுப்பவர்களுக்கு வெற்றி வாய்க்கிறது. ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். ஒவ்வொரு பின்னடைவும் மாறுவேடத்தில் வந்த வரமாக நினையுங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் மாறுவேடத்தில் வந்த வாய்ப்பாக நினையுங்கள். விரைவில் வெற்றி வரும். கை நழுவி போன வாய்ப்பினை நினைத்து வருத்தம் வேண்டாம். இன்னும் நிறைய வாய்ப்புகள் வாசல் வந்து கதவை தட்டும். வசப்படுத்த தயாராக இருங்கள். வாழ்க்கையில் பலருமே முன்னேறுவதற்கான போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள். சோம்பலை தவிர்த்து முன்னேற வழியை தேடுங்கள். வாழ்க்கையில் வெற்றியை வேகமாக பெற வேண்டுமா? 99% மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்வதை தவிர்த்து விடுங்கள். வித்தியாசமான பாதையை தேர்வு செய்யுங்கள். எல்லோரும் செய்கிறார்களே என்பதற்காக தொழிலும் வியாபாரமும் செய்யாதீர்கள். பணம் இருக்கிறது என்பதற்காகவும் பிசினஸை ஆரம்பிக்காதீர்கள். மக்களின் தேவையை தீர்ப்பதற்காக ஒரு தொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்குங்கள், ஜெயிக்கலாம். ஒரு எறும்பு தன்னை விட 10 லட்சம் மடங்கு பெரிய அளவில் எறும்பு புற்றை உருவாக்குகிறது. உங்களாலும் தொழில் அல்லது வியாபாரத்தில் பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள். ஒரு சிறந்த வேலை, தொழில் அல்லது வியாபாரத்தை அர்ப்பணிப்புடன் செய்தால் பணம் உங்களை தேடி ஓடி வரும். பேராசை என்பதற்கு நாளைய பசிக்கான உணவை இன்றே சாப்பிடுவது என அர்த்தம். அபத்தமாக செய்யும் அப்படிப்பட்ட மனிதராக இருக்காதீர்கள். பயனுள்ள அர்த்தமுள்ள செயல்களையே எப்போதும் செய்யுங்கள். தேவையற்ற செயல்களில் இழக்கும் நேரத்தை பிறகு என்ன செய்தும் ஈடுகட்ட முடியாது. எத்தனையோ மனிதர்களும் எப்படிப்பட்ட சூழலும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்கள் திறமையை நம்பிக்கை வைத்து செயலில் இறங்குங்கள். வெற்றியின் ரகசியம் என்பது எதை செய்தாலும் மகிழ்ச்சியுடன் செய்வதில் தான் இருக்கின்றது. ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்பவர்களை விட மகிழ்ச்சியுடன் முயற்சி செய்து தோல்வியை சந்திப்பவர்கள் மேலானவர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் தோற்றுவிடுவோமோ என்று பயப்படாதீர்கள். பயத்தை முதலில் வெற்றி கொள்ளுங்கள். எந்த செயலிலும் வெற்றி பெறும் நிலைக்கு உயர்வீர்கள். இதுதான் அருட்தந்தை அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தனை சீர்திருத்தம் என்ற அழகான தத்துவத்தை நமக்கு போதித்துள்ளார்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் இந்த
தத்துவங்களை நாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் தான் கிடைக்கும். இத்தோடு இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.